உங்களுக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபா வீடு தான் அங்கீகாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 லட்ச ரூபா வீடு வச்சா நீங்கள் ஹை கிளாஸ் போயிடுவீங்க. அப்போ உங்களை யாரும் ஏழனமாக பார்க்க மாட்டாங்களா? 1.5 கோடி 2 கோடி வீடு வச்சோம் ஏழனமாக பார்ப்போம் அவங்கள. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி 3 கோடி வீடு பார்ப்பீங்களா? எனக்கு கோவம் வருது சார். ஆப்வியஸ்லிங்க. உங்களோட லைஃப் ஒரே ஒரு நிமிஷம். மாமனார் மாமியார் அம்மா அப்பாவோட தான் நம்ம வந்து அவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நான் மிடில் கிளாஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனால் செய்ய முடியலன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களே ஒதுக்கி வைக்கும் போது அப்படி அடுத்தவங்க எப்படி போகிறது? இப்போ நீங்கள் சொல்கிற அடுத்தவங்க சமுதாயத்தில் இருக்கலாம், அவங்க ரிலேஷன் இருக்கலாம். இதே இது சொந்த அம்மா அப்பா இப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. அவங்க கட் பண்ண சொல்றீங்களா? பாருங்க, யார் மதிக்கணும்? 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாட்டி லவ் யூ டி, லவ் யூ லவ் யூ. இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு, அவள் தான் லவ் யூ. இன்னைக்கு வரையும் லவ் பண்ணிருக்கோமா பாக்குறவங்களுக்கு போதுமே. ஒரு ஆம்பளையும் சொல்றீங்க பாருங்க, நைட்டு தூங்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க தூக்கம் வராம தூங்காம இல்ல, அடுத்த நாள் விடிய கூட தூங்காம இருக்கோம். இஎம்ஐ சாவ சொல்றீங்களா? சொல்லுங்க. இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல. புருஷங்காரங்களுக்கு 2வது பொண்டாட்டி மாதிரி அதை வச்சுக்கின்னு அவன் சாவறது இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. நீங்க கட்டுற இஎம்ஐக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் இல்லங்க, அப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? 2 வருஷம் தானே, 2 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போய்டும். அப்போ 2 வருஷம் லைஃப் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குன்னு வைங்களா. என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நாளைக்கு 7,600 செகண்ட்ல போன்ல பேசினேன் லவ் பண்ணும்போது. இன்னைக்கு பேச முடியல. எதனால? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல இருந்து காலைல 8 மணிக்கு நான் வேலைக்கு போலையா, நீ எனக்கு கேளு. 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது இப்போ பைக்கில் வரும்போது ஹோட்டலில் ரோட்டுகளில் நிப்பாட்டினேன். 2 பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டான், அவன் ஊட்டி விட்டான். இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. அப்பவும் பத்தாது. ஒன்றும் இல்லை, 15 கோடி சம்பாதிக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன சொல்கிறான்? நான் இவ்வளோ சம்பாதிக்கிறான், நான் என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறா, பேசுறதுக்கு டைம் இல்லையா? என் பொண்டாட்டிகிட்ட எனக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? 8 ஹவர் போதும் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. வருதா கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறோம், கொடுக்கலையா என்ன பண்ண முடியும்? கீழே இருந்து மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதேமாரி ஒரு நாள் நாங்கள் மேலே வந்துடும், நீங்கள் நம்பிட்டு போங்களா, அவ்வளோதான்.